சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஜெயிலில் வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு உடனே அங்கே வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி அவங்கள உருப்படியான வேலையெல்லாம் செய்ய வச்சு அவங்கள நல்வழிப்படுத்தி மறுபடியும் குற்றத்தை எல்லாம் செய்யாத யோக்கியமாக இருக்கிறதுக்கான அவங்களுக்கு வழிமுறையெல்லாம் காட்டினாங்க. அது ஒரு காலம். அப்போ நான் வந்து ஜெயிலில் டாக்டராக இருந்தேன். ஜெயிலில் டாக்டராக ஓகே சார். அவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்கள அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஒரு தடவை வந்து என்ன மிரட்டினாங்க, ஜெயிலுக்கு போடுறேன் தயவுசெய்து போடு, வெளியில் கடைக்கார தொல்லை தாங்கலை. நான் ஜெயிலுக்கு போய்ட்டு ஆனதமாக 3 வேளை சோறு, உடம்பு சரி என்ன படுத்தாங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவாங்க. வாரத்தில் 2 நாள் சரி, மாதத்தில் 2 சினிமா, வாரத்தில் 3 நாள் கோழி. எந்த யார் போடுவா சோறு? இதுக்குள்ளார எல்லாம் பல சம்பவங்கள் உண்டு. அப்போல்லாம் வந்து சிகரெட்டெல்லாம் குடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டாங்க. நான் ஜெயிலில் டாக்டராக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. நேரத்தால் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து செக்ஸ் கூட வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம். அவங்க இப்போ எனக்கே மென்டல் ஆகிட்டேன்னு வச்சுங்க, மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் அவ்வளோ சுலபமாக பண்ண முடியாது. இல்லை எனக்கும் தெரியும் சார். அது ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நீதி ஜட்ஜை முன்னாடி நிறுத்தி ஜட்ஜு வந்து கன்வின்ஸ் ஆனதுக்கு பிறகு தான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண முடியும். வந்து அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வரவே மாட்டேன். பிச்சை எடுக்கிறவனே நீ காட்டுங்கள ரோட்டில் கோயிலில் தவிர வேறு எங்கே பிச்சை எடுக்கிறான்? ட்ரெயினில் வரும்போது கூட ஒரு காலத்தில் தொழுநோயாளிகள் எங்கே பார்த்தாலும் இருந்தாங்க. இன்றைக்கி தொழுநோயாளியே கிடையாது. பேபி சரோஜான்னு ஒரு நடிகர் இருந்தார் அந்த காலத்தில். ரொம்ப பிரபலமாக இருந்தார். அவளை பற்றி பாடாத பிச்சைக்காரனே இருக்க மாட்டான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அதான் பாட்டு, பேபி சரோஜா நான் வாருக்கு போகிறேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்லி தான் பிச்சை எடுப்பாங்க. நடக்கிறத சொல்கிறோம். உடனே எல்லாருமே அப்படியே தான் இருப்பாங்களான்னு அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா நான் எங்கேருந்து போய் சொல்லுவேன்? எப்படி சார் இப்படிலாம் சேனல்லாம் இருக்குது? அப்போ நீங்கள் வந்து பிரிட்டிஷ் அவங்க கொண்டு வந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ பரவாயில்ல, அவ்வளோ அற்புதமாக பண்ணாங்க. பிராட்வே பஸ் ஸ்டாண்டு, வெளியூர் பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கே ஹைகோர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அங்கேருந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். அப்போ நீங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப எளிமையாக பயணிச்சிருக்கீங்க. ஆமாம், அவ்வளோ சுலபமாக இருந்த நாட்டை குட்டிச்சுவர் பண்ணீங்க. சுதந்திர பேரில் நீங்கள் பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இவ்வளவா அவன் பண்ணிட்டு போனாங்க, இவ்வளவு அவன் பண்ணிட்டு போனான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மகாபாரத கதையே இந்த இதில் இருக்குது. வில்லிவாக்கம், வில்லிபுத்தர் ஆழ்வார் எழுதின பாரதம் எழுதுனவர். அதனால் அவர் பேரில் வில்லிவாக்கம். பக்கத்துலேயே வந்து பாடினாக்க படை வீடு இருக்கிற இடம், பாண்டவர்கள் படை வீடு இருந்த இடம். திருமுல்லவாயு, அம்பத்தூர், இந்த இடத்துல தான் மழை அதிகமாக பெய்து சொல்லிட்டு ரெட்டி ஹில்ஸில் வந்து செம்பரமாக்கு ஏறி எல்லாத்தையும் அவன் கட்டி வச்சான். பக்கத்தில் நீ இருக்க வேண்டியது வந்து வயல்வெளிங்க. தமிழனோட முக்கியத்துவம் வந்து ஒரு மலையாளிக்கு தெரியுதுன்றீங்க. மலையாளிக்கு தெரியுது, தமிழனுக்கு புரியலையா? தமிழனுக்கு என்னத்து புரிஞ்சுது? மலையாளத்தானை வந்து ஆட்சியில் உட்கார வச்சோம். தமிழனை அயோக்கியன்னு சொல்லிட்டு மலையாளத்தை முன்னாடி போனோம்னு. அப்போ விஜய் தமிழன் தானே சார், நாளைக்கு வந்து ஆதரிக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலையே, விஜய் தமிழங்கிறதுக்காக ஆதரிச்சிட முடியாது. சார் நம்ம அரசு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா சிறை கைதிகளுக்கு தனியாக வார்டு இருக்கும்ல சார், அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சரியான மருத்துவம்லாம் கொடுப்பாங்களா சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். சிறை கைதிகளுக்கு அன்னைக்கு இருந்த காலம் வேறு, இன்றைக்கி இருக்கிற காலம் வேறு. அப்போல்லாம் ஜெயிலில் போட்டாக்கா அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுப்பாங்க. பெரிய இது ஃபர்னிச்சரு இதெல்லாம் செய்வாங்க. அச்சு தொழிற்சாலை உண்டு. இது அச்சு உருக்குகள், எழுத்து அச்சுக்கள், இந்த பிரிண்டிங் லெட்டர்ஸ் இருக்குல்ல, அது தயாரிக்கிற தொழிற்சாலை, மரத்தொழிற்சாலை, அது மாதிரி பல தொழிற்சாலைகள் உள்ளே இருக்கும். ஜெயிலில் வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு உடனே அங்கே வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி அவங்கள உருப்படியான வேலையெல்லாம் செய்ய வச்சு அவங்கள நல்வழிப்படுத்தி மறுபடியும் குற்றத்தை எல்லாம் செய்யாத யோக்கியமாக இருக்கிறதுக்கான அவங்களுக்கு வழிமுறையெல்லாம் காட்டினாங்க. அது ஒரு காலம். அப்போ நான் வந்து ஜெயிலில் டாக்டராக இருந்தேன். ஜெயிலில் டாக்டராக. ஓகே சார். அவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா கட்டுப்படி ஆகல. ஜெயிலில் இப்போ சோறு போட முடியல. ஏன் சார் அரசு சரியாக பணம் ஒதுக்கலையா? பணம் பத்தல. இவன் ஊரில் போய் திருட்டு ஜாலியாக வந்து உள்ளே உட்காந்துக்கிறான், 3 வேளை சோறு கேட்குறான். புழல் ஜெயிலில் போகிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. திரும்பில்ல உங்களுக்கு
என்னதான் சார் நடக்கும் அப்படி என்ன இருக்கும்? வாரத்தில் 3 நாள் கோழி போடுறாங்க. உங்கள் வீட்டில் கிடையாது கோழி, இவன் போடுறான். மாதத்தில் 2 சினிமா போடுறான். புழல் ஜெயிலில் நீங்கள் வந்து சுலபமாக போயிட முடியாது, திருட்டு போக முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், அப்போ தான் கிடைக்கும் உள்ளே போக முடியும். இப்போ யாராவது வந்து கொலை பண்ணிட்டு நான் புழல் ஜெயிலுக்கு உள்ளே போனோம்னு நினச்சா சுலபமாக போக முடியாதா? ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். மோடி கீடி எல்லாத்தையும் பிடிக்கணும் நீங்கள், அப்போ தான் புழலுக்கெல்லாம் போக முடியும். அப்போ எங்கே தான் சார் அவங்களை பிடிச்சி போடுவாங்க? அவங்கள அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஒரு தடவை வந்து என்ன மிரட்டினாங்க, ஜெயிலுக்கு போடுறேன் தயவு செய்து போடுன்னு. வெளியில் கடைக்கார தொல்லை தாங்கல. நான் ஜெயிலுக்கு போய்ட்டு 3 வேளை சோறு. உடம்பு சரியில்லைன்னா படுத்தாங்க, உடனே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவாங்க. வாரத்தில் 2 நாள் சரி, மாதத்தில் 2 சினிமா, வாரத்தில் 3 நாள் கோழி. எந்த யார் போடுவா சோறு? இவ்வளோ வசதி இருக்குதுங்க ஜெயிலு. இல்லை சார், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் வந்து வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அந்த டைம் நடந்திருக்கா சார்? அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எல்லா ஜெயிலுக்குள்ளார எல்லாம் பல சம்பவங்கள் உண்டு. அப்போல்லாம் வந்து சிகரெட்டெல்லாம் குடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டாங்க. நான் ஜெயிலில் டாக்டராக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ உள்ளே வந்து எல்லாம் வந்து சுதந்திர பறவையாக தான் இருக்காங்களா சிறை? ஏறத்தாழ பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து செக்ஸ் கூட வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவ்வளோ சுதந்திரமா? அந்த அளவுக்கு ஜெயிலில் நடக்குது சார். உள்ளே வந்து இந்த சண்டை போடுறது, கொலை நடக்கிற சம்பந்தம் படத்தில் அது நடக்கத்தாங்க செய்யும். ஜெயிலுக்குள்ளார வர்றவன் சரி ஒழுங்கானவனா உள்ள வர்றான். வெளியில் கொலை பண்ணுறது, வெளியில் கொள்ளடிக்கிறது, வெளியில் கற்பழிக்கிறது எல்லாம் பண்ணுறதுனால தான் உள்ளே வர்றாங்க. ஆமாம். அங்கே உள்ளே வந்தால் ஒருத்தர் அடிச்சுக்கும் போது கொண்டுக்குவானுங்க. சில சமயங்களில் வார்டர்கள் கண்டுக்க மாட்டாங்க. வார்டனே கண்டுக்க மாட்டாங்க? கண்டுக்க மாட்டாங்க. இல்லை வார்டனுக்கு எதாவது கட்டிங் ஏதாவது சார் சாப்பிட்டுன்னு விட்டுருவாங்க. ஏன் இவங்களுக்கு அவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்குமா வார்டன்? மென்டல் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? மனநல மருத்துவமனையில் சொந்தக்காரங்க கொண்டு வந்து விட்டு போயிடுவாங்க. யார் என்னன்னெலாம் தெரியாது. அவங்க இப்போ எனக்கே மென்டல் ஆகிட்டேன்னு வச்சுங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அவ்வளோ சுலபமாக பண்ண முடியாது. இல்லை எனக்கும் தெரியும் சார், அது ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நீதி ஜட்ஜு முன்னாடி நிறுத்தி ஜட்ஜு வந்து கன்வின்ஸ் ஆனதுக்கு பிறகு தான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண முடியும். வந்து அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வரவே மாட்டாங்க, கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அவங்க சரியானா கூட பலமா இப்போ சரியானா ஏனாலும் போய் விசிட்டர்ஸே வர மாட்டாங்க. பல சமயத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? என்ன சார்? எங்களுக்குள்ள நாங்கள் வச்சிருக்கிற பல ரகசியங்கள் அவங்கள உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ண விட்டுருவோம். அது அவங்களுக்கு வகையில் நல்லதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க? வேறு வழி இல்லை. அவனை யாரும் இப்போ சொந்தக்காரங்க எவனையும் ஏற்றுக்கல, அவனை என்ன பண்ண முடியும்? விட்டுருவோம். காப்பாற்றினா அவனுக்கு இன்னும் கெடுதல்ன்ற மாதிரி நீங்கள் எதுவும்? ஆமாம், அவனை ஏற்றுக்கிறதுக்கு அந்த சமூகம் ரெடியாக இல்லை, சொந்தக்காரர்கள் தயாராக இல்லை. அவன் வெளியில் போய் என்ன பண்ணுவான்? இல்லை சார், அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம்ல சார்? எல்லாம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு சரி பண்ணிவிடுவாங்க. சரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு தகவல் சொல்லுவோம், நல்லா இருக்கா வந்து கூட்டு போங்க. அப்படி அவர் என் சொந்தமே இல்லைட்டு போடுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. யாரோ ஒருத்தவங்க 2 பேர் இந்த மாதிரி இருப்பாங்க, எல்லாருமே அப்படியா சார் இருப்பாங்க? இடத்துல தப்பு நடக்குதுன்னாக்கா அத்தனை பேர் அப்படியா இருப்பாங்கன்னு அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா நான் உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி என்ன பதில் சொல்ல முடியாது. இல்லை அப்படி சொல்ல நடக்கிறத சொல்கிறோம். ஓகே, உடனே எல்லாருமே அப்படியே தான் இருப்பாங்களான்னு அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா நான் எங்கேருந்து பதில் சொல்கிறேன்? எப்படி சார் இப்படிலாம் சேனல் நடத்துறீங்க? இல்லை சார், நான் கேள்வி என்னன்னா இப்போ இந்த மாதிரி சிறைகளை நடக்குதுன்னு சொல்கிறோம். ஓகே, புரியுது. அப்படி தான் எல்லாமே நடக்குதா சார்? உடனே அடுத்த அப்படி அதுக்கு போகிறீங்களே, என்ன அப்படி எப்படி பதில் சொல்கிறது? இல்லை சார், புரியுது. இப்போ ரோட்லலாம் நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்களே, அவங்களாம் கூட இங்கேருந்து வந்தவங்க தானா அப்படின்ற மாதிரி கேள்வி. பிச்சை எடுக்கிறவனே நீ காட்டுங்களேன் ரோட்டில், கோயிலில் தவிர வேறு எங்கே பிச்சை எடுக்கிறான்? ட்ரெயினில் வரும்போது கூட பார்த்தோம். ஒரு காலத்தில் தொழுநோயாளிகள் எங்கே பார்த்தாலும் இருந்தாங்க. இன்றைக்கி தொழுநோயாளியே கிடையாது, தெரியுமில்ல? பிச்சைக்காரர் ஒழிப்பு திட்டம்னு சொல்லி கலைஞர் குழந்தை வச்சு பரந்தூரில் வச்சார். அங்கேயும் நான் தான் டாக்டர். இன்றைக்கி இப்போ ஒரு காலத்தில் சனிக்கிழமைனாக்கா பிச்சைக்காரனுக்கு கூட்டம் வந்து நிற்குங்க, வீடு விட வந்து நிற்பாங்க. சில பாடல்கள்லாம் பிரபலமான பாடல்கள்லாம் உண்டு. பேபி சரோஜான்னு ஒரு நடிகை இருந்தார் அந்த காலத்தில், ரொம்ப பிரபலமாக இருந்தார். அவளை பற்றி பாடாத பிச்சைக்காரனே இருக்க மாட்டான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அதுதான் பாட்டு, பேபி சரோஜா நான் வாருக்கு போகிறேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்லி தான் பிச்சையே எடுப்பாடு. சனிக்கிழமை ஆச்சுன்னா தெருவில் நடக்க முடியாது, அவ்வளோ பிச்சைக்காரன் இருப்பான். அந்த தள்ளு வண்டியில் தள்ளிட்டு வருவாங்க, கொடுத்து தொழில் நோயாளிகள் தள்ளிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு வருவாங்க. காட்டுங்களை பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க, முடிச்சாச்சு. அது அந்த பிச்சைன்ற சமூகமே வந்து மாறி போயிடுச்சு. இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அந்த பிச்சை எடுக்கிறது வேற மாதிரி போயிடுச்சு. இந்த மாதிரி அதை கௌரவ பிச்சைக்கு போயிட்டானுங்க.
இந்த சாமி படத்தை வச்சு தள்ளிட்டு வருது, அதுக்கு சாய்பாபா படத்தை வச்சுக்கிட்டு வந்து 5 ரூபா 1 ரூபா 50 காசுக்கு 60 காசு போட்டிருந்த காலத்தில் இப்போ 50 ரூபா 100 ரூபா போட்டு 10 ரூபா போட்டால் கூட நம்மளோட பிச்சைக்காரன் போட்டிருக்குன்னு வச்சுட்டு போகிறான். இப்போ நம்ம 10 ரூபா போட்டால் நம்மள பிச்சைக்கார மாதிரி பார்க்குறான்றீங்களா? அதனால் இன்னைக்கு பிச்சை எடுக்கிறவனுடைய வருமானம் கூட ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க. அதனால் இதெல்லாம் இன்னைக்கு அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. சார், நீங்கள் வந்து சிறை கைதிகளுக்கு வந்து மருத்துவம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. எந்த மாதிரி விசித்திரமான ஏதாவது மருத்துவம் ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் நிறையா இருக்குது, நிறையா கேசுகள் நிறையா. அரசு அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது நீங்கள் தனியாக ஒரு ஷோவை வைக்கணும். ஓ, அவ்வளோ ரகசியம் இருக்கா சார்? இல்லை ரகசியம் இல்லை, அதெல்லாம் அன்றாடம் நடக்கிற பல விஷயங்கள் இருக்குது சார். அதிகமாக வந்து உள்ளே வந்து சண்டை நடந்துச்சுன்னா எந்த காரணத்துக்காக சார் நடந்திருக்கு? அதுக்கு காரணங்கள் இருந்தாக்கா அவன் ஏன் ஜெயிலுக்கு வர்றான்? காரணக்காரி வந்த கோபத்தில் எடுத்து ஒன்று அடித்து ரத்த காயம் ஆக்கிறதுனால தான் நான் ஜெயிலுக்கு வர்றான். அந்த நேரத்தில் மனசை கட்டுப்படுத்தி இருந்தாக்கா அவன் ஏன் ஜெயிலுக்கு வர்றான்? சார், அப்போ அந்த உள்ளே இருக்க மனநிலை, ஜெயிலர்களோட மனநிலை எப்படி சார்? அது ஜெயிலுக்கு வந்ததுக்கு பிறகு அதை பற்றி கவலைப்பட்டுக்கிறது இல்லை. அவனுங்களுக்கு ஏறத்தாழ வந்து குடும்பம் எல்லாமே போயிடும். அதனால தான் அங்கே வெள்ளைக்காரன் வந்து சென்னையை இது பண்ணும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன் எதிர்த்தாப்படி மருத்துவமனை, ரயிலிருந்து இறங்கி அப்படியே வண்டி கிண்டி பிடிக்க வேண்டியதில்லை, அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். இந்த பக்கம் ஜெயில், சென்ட்ரல் ஜெயில். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கான், கொஞ்சமாவது ஈவரக்கம் இருந்தாக்கா ஜெயிலில் போய் பார்க்கலாம். அதனால் பக்கத்துலேயே ஜெயில் வச்சான். இந்த பக்கம் மூர் மார்க்கெட்டு, ஊருக்கு போகும்போது பசங்களுக்கு சாமான்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு. கார்பரேஷனில் எதாவது வேலை இருக்குதானாக்கா கார்பரேஷன் பக்கத்துலேயே. இப்படி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அரசாங்கம் தலைமைச் செயலகம், கவர்மெண்ட் ஒர்க்கெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு போயிடலாம். கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கோர்ட், வழக்குகளுக்குன்னு இருந்து நான் போச்சுக்கணும். அப்படி கட்டினாங்க, திட்டம் போட்டு கட்டினாங்க 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி. பிரிட்டிஷ்காரன் வந்தீங்க, உங்கள் சுதந்திரம். பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் கோயம்பேட்டில் வச்சிங்க, ஜெயிலில் தூக்கிட்டு போய் புழலில் வச்சு விட்டீங்க. என்ன நடக்குது? பஸ் ஸ்டாண்ட்லாம் கோயம்பேட்டில் சார், இப்போ கிளாம்பாக்கம் அந்த சைடு போகணும். பஸ்ஸு வண்டி இல்லாமல் நீங்கள் எங்கேயும் போக முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ மனிதாபிமானத்தோடு உருவாக்கின நகரங்க இது. அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை சிதைச்சு தள்ளிட்டானுங்க சுதந்திரம் வந்ததுக்கு பிறகு. ஓ, அப்போ நீங்கள் வந்து பிரிட்டிஷ் அவங்க கொண்டு வந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ பரவாயில்லன்னு அவ்வளோ அற்புதமாக பண்ணாங்க. பிராட்வே பஸ் ஸ்டாண்டு, வெளியூர் பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கே ஹைகோர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அங்கேருந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம், அங்கேருந்து ஹார்பர் நீங்கள் பார்க்கலாம், லைட் ஹவுஸ் பார்க்கலாம், இது ஜூவை பார்க்கலாம், மிருகக்காட்சி சாலையை பார்க்கலாம். முக்கியமான வர்த்தக ஸ்தலங்கள் அத்தனையும் அங்கங்கேயே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப எளிமையாக பயணிச்சிருக்கீங்க. ஆமாம், அவ்வளோ சுலபமாக இருந்த நாட்டை குட்டிச்சோர் பண்ணீங்க. சுதந்திர பேரில் நீங்கள் பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த அந்த என்ஜினியர்களை பிடிச்சி கேட்டேனே. இப்போ இங்கே வந்தீங்கல்ல, திருமலவாயில் ஏரி, இந்த பக்கம் ஐயப்பாக்கம் ஏரி, அந்த பக்கம் அம்பத்தூர் ஏரி, அந்த பக்கம் ஆவடி ஏரி, எல்லாத்தையும் ஒன்று லிங்க் பண்ணி வச்சுருந்தாங்க. திரும்பில்ல ஆவடி ஏரி ரொம்ப சின்ன, திருமலவாயில் ரொம்ப சின்ன, அம்பத்தூர் ரொம்ப சின்ன, ஐயப்பாக்கம் ரொம்ப. இப்படி இந்த தண்ணி அவ்வளோ தூரத்துக்கு தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்கு வெள்ளைக்காரன் பண்ணணும். அங்கே என்ன இருக்கணும்? ஏரிக்கு பக்கத்தில் நெல் வயல் இருக்கணும், விவசாயம் நடக்கணும். நம்ம ஆள் ஹவுசிங் போர்டு வீடு கட்டி தக்கெடுக்கும், பிளாட்டு போட்டு விட்டுவிட்டோம். ஐயப்பாக்கம் ஏரி பக்கத்தில் பிளாட் போட்டு வீடு கட்டிவிட்டோம். அப்புறம் எங்கேருந்து விவசாயம் நடக்கும்? இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு 20-30 வருஷத்தில் விவசாயன்றது இருக்குமா? அது தெரியாது. என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியாது. சோத்துக்கு என்ன சார்? இவ்வளவு அவன் பண்ணிட்டு போனாங்க, இன்னும் சொல்லப்போனால் ஒரு மகாபாரத கதையே இந்த இதில் இருக்குது. வில்லிவாக்கம், வில்லிபுத்தர் ஆழ்வார் எழுதின பாரதம் எழுதினவர். அதனால் அவர் பேரில் வில்லிவாக்கம். பக்கத்துலேயே வந்து பாடினாக்கா படை வீடு இருக்கிற இடம், பாண்டவர்கள் படை வீடு இருந்த இடம். திருமல்ல வாயில், அம்பத்தூர், அம்பு, அம்பரா துணி எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இடம். அந்த அளவுக்கு ஒரு இலக்கியத்தரமான இடங்க இது. அந்த அளவுக்கு நீர்வளத்தை பாதுகாத்தாங்க. இந்த இடத்துல தான் மழை அதிகமாக பெய்து சொல்லிட்டு ரெட்டி ஹில்ஸில் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி எல்லாத்தையும் அவன் கட்டி வச்சாங்க. பக்கத்தில் நீ இருக்க வேண்டியது வந்து
வயல்வெளிங்க. வேற வழி இல்லை சார், இன்னைக்கு வாழ்க்கை சூழல் அப்படி ஆயிடுச்சு சார். சோத்துக்கு நாட்டு என்ன பண்ண போறீங்க? 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, ஒரு பருக்கு அரிச்சு கொடுத்தான்னு என்ன பண்ணுவீங்க? எல்லாம் சாவு உண்டு தான். இந்த பில்கேட்ஸா இருக்கலாங்க, மோடியா கூட இருக்கலாம், அமித்ஷாவா கூட இருக்கலாம். சோறுக்கு திங்கணுமில்ல, திங்கத்துக்கு சோறு வேணுமில்ல. என்ன இன்னைக்கு வந்துருச்சு சார். ஒரு உத்தரவு போட்டாக்கா அமித்ஷா வயிறு ரொம்பிடுமா? உத்தரவு போட்டாக்கா அமித்ஷா ராமர் கோயிலில் போய் கும்பிட்டாக்கா வயிறு ரொம்பிக்குமா? சோறு வேணுங்க. விவசாயி அதான் ஒரு மம்முட்டிங்கிற ஒரு நடிகர் சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயி வந்து சேத்துல கை வச்சாதான்டா நான் சோத்துல கை வைக்க முடியும். நம்ம விவசாயி சேத்துல கை உழுது பயிர் பண்ணாதாங்க கேரளாவில் அரிசி கிடைக்கும். அப்போ தமிழனோட முக்கியத்துவம் வந்து ஒரு மலையாளிக்கு தெரியுதுன்றீங்க. மலையாளிக்கு தெரிஞ்சுது, அப்போ தமிழனுக்கு புரியலையா? தமிழனுக்கு என்னத்து புரிஞ்சுது? அதான் மலையாளத்தான வந்து ஆட்சியில் உட்கார வச்சோம்னாச்சு. தமிழனை அயோக்கியன்னு சொல்லிவிட்டு மலையாளத்தை பின்னாடி போனோம்னாச்சு. அப்போ விஜய் தமிழன் தானே சார், நாளைக்கு வந்து ஆதரிக்கலாமே. நான் இல்லைன்னு சொல்லலையே, விஜய் தமிழங்கிறதுக்காக ஆதரிச்சிட முடியாது. இப்போ அரசியல் சிந்தனை இருக்கணும், அரசியல் ஞானம் இருக்கணும், ஏதாவது அடிப்படை ஞானம் இருக்கணும். அப்போ எம்ஜிஆருக்கு இருந்துச்சு இல்லை சார், அதனால தான் சார் முதல்வர் ஆகுறாங்க. எம்ஜிஆர் சார் ஜெயிச்சவன்லாம், வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை. அவ்வளோதான். அது அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் பொருந்துமா? அது யாருக்குமே பொருந்தும், எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். ஓகே சார், நம்ம நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து நிறைய பேசணும் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி.